நடக்கும்போது பாதத்துல ரொம்ப வலியா இருக்கா? இது வந்து ஆணிக்காலா இருக்கலாம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு இருக்கும். இதுக்கு ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் தேடிட்டு இருந்தீங்க அப்டின்னா, இந்த வீடியோவ ஃபுல்லா பாருங்க. ஹாய், திஸ் இஸ் டாக்டர் ஜாய், ஹோமியோபதி கன்சல்டன்ட், ஜாய் ஹோமியோ கேர், சென்னை. ஃபர்ஸ்ட் இந்த ஆணிக்கால் வந்து பார்த்தீங்கன்னா, கால்ல இந்த மாரி ஒரு திக் அண்ட் ஸ்கின், அதாவது ஒரு தடிப்பா ஒரு ஸ்கின் வந்து ஃபார்ம் ஆகுறது தான் வந்து ஆணிக்கால் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம். இந்த ஆணிக்கால் எதனால வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ரொம்ப நேரம் உங்க காலுக்கு ப்ரெஷர் குடுக்கறதுனால, ஃப்ரிக்ஷன் குடுக்கறதுனால கண்டிப்பா இந்த மாரி வரலாம். அண்ட் உங்களுக்கு டைட் ஷூஸ், உங்களுக்கு பொருத்தமில்லாத ஷூஸ், ஏதாவது அன்கம்ஃபர்டபுள் செப்பல்ஸ் நீங்க இந்த மாரி வேர் பண்றீங்க அப்படின்னாலும் இந்த கண்டிஷன் வரலாம். இல்ல ஹை ஹீல்ஸ் போடுறீங்க அப்படின்னாலும் இந்த கண்டிஷன் வரலாம். அண்ட் வெறும் கால்ல ரொம்ப நேரம் நடக்கிறீங்க அப்படின்னாலும் இந்த கண்டிஷன் வந்து வரலாம். ஸோ நிறைய பேருக்கு இதுக்கு என்னென்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடக்கும்போது வலி இருக்கும், காலைல தூங்க எந்திரிச்சோடனே பார்த்தீங்கன்னா ரொம்ப வலி இருக்கும், தொட்டா வலி இருக்கும், சில பேருக்கு அரிப்பு இருக்கும், சில பேருக்கு அதுலேருந்து ஏதாவது டிஸ்சார்ஜ் மாதிரி வரலாம். ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் உங்களுக்கு வந்து இருக்கு அப்படின்னா, ஹோமியோபதியில் இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. எக்ஸாம்பிள் ஆன்டிமனிகுடம், கிராஃபைட்டிஸ், சைலீஷியா, தூஜா அப்படின்னு எக்கச்சக்கமான மருந்துகள் இருக்கு. ஸோ உங்களுக்கு எந்த மருந்து பொருந்ததோ அதை நாங்கள் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணும்போது பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து கிடைக்கும். அண்ட் இதுக்கான ப்ரிவென்ஷன் என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம், அதை தவிர்த்து ஹோமியோபதி மெடிசன் தவிர்த்து நீங்கள் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பில் நல்லா வெதுவெதுப்பான தண்ணியில் கொஞ்சம் உப்பு, கல்லுப்பு எடுத்து கால் அதில் கொஞ்ச நேரம் வச்சுட்டிங்க அப்படின்னா ப்ரெஷர்லாம் அப்படியே உங்களுக்கு கொஞ்சம் ரிலீஸ் ஆகி கால் கொஞ்சம் நல்லா சாஃப்டாகும். அண்ட் எப்போவுமே இது பண்ணதுக்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி இல்லை அப்படின்னா நார்மல் தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிங்கனாலும் போதும். ஸோ இதை ரெகுலராக மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு எப்போவுமே ஃபிட் ஆகிற மாதிரி ஷூஸ் அண்ட் செப்பல் வேர் பண்ணுங்கள். வெறும் காலில் வந்து ரொம்ப தூரம் நடக்காதீங்க. ஸோ இதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பெர்மனன்ட் கியூர் வந்து கிடைக்கும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.